வணக்கம் நண்பா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பிகினரா இருக்கக்கூடியவங்களுக்குமே அல்லது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுக்கக்கூடாது, ஃபேஸே காட்டக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நீச் மூலியமா யூடியூப்ல கன்சிஸ்டண்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஷார்ட் டேர்ம்ல நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வகையில் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் ப்ரமோஷன் முறையில் பார்க்க போகிற சேனலுமே இதே மாதிரி ஃபேஸ்லெஸ்ஸா கன்சிஸ்டண்டா சூப்பரான நீச்சை பேஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால ஷார்ட் டேர்ம்லேயே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் ரீச் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நீச்சை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சேனல் மூலயமா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கணும், பிளஸ் அந்த சேனலை பொறுத்தளவுக்கு எத்தனை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி ஆல்ரெடி அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ண சேனலோட கிரியேட்டர்ஸ் என்கிட்ட வாட்ஸ்அப்ல ப்ரோ உங்க சேனல்ல அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணதுக்கு அப்புறமா என் சேனல்ல இப்போதைக்கு ஒரு கன்சிஸ்டண்டா சூப்பரா வியூஸ் கெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே ஹாப்பியா சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதனால உங்களுடைய சேனலையுமே நம்ம சேனல்ல அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பார்த்துக்கிட்டு மிஸ் பண்ணிக்காம இப்பவே கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சேனல்ல நம்ம சேனல் மூலயமா அன்பாக்சிங் பெய்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு உங்க சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் ப்ரமோஷன் முறையில பார்க்க போற சேனலோட பேரு துவாரக் ஃபார்ம் அப்படின்ற சேனல் மூலயமா 164 வீடியோஸ் வரைக்குமே கன்சிஸ்டண்டா அப்லோட் பண்ணிட்டு 500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். பர்டிகுலரா பார்க்க போனீங்கன்னா 558 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்குமே சூப்பரா கெயின் பண்ணிருக்காங்க இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. நான் பர்டிகுலரா அவங்களுடைய சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்து அவங்க சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். அண்ட் இந்த சேனலை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி நீச்சை ஃபாலோ பண்ணி இந்த 164 வீடியோஸ் வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் தான் இது. நேச்சுரல் பேர்ட்ஸையுமே பெட் அனிமல்ஸ் கான்செப்டையுமே பயன்படுத்தி சூப்பரா 164 வீடியோஸ் வரைக்குமே யூனிக்கா அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான நீச்சை ஃபாலோ பண்ணி போகிறது அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் கிடையாது. அப்படின்னாலுமே ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படும். பிகாஸ் உங்களுடைய வீட்லேயோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ ஒரு சில பேர்ட்ஸோ ஒரு சில பெட் அனிமல்ஸோ இருக்கும்போது அந்த பெட் அனிமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணி உங்கள் சேனலில் போட்டால் கூட சூப்பராக வியூஸ் கெயின் ஆகும். குறிப்பாக அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படின்றது வேற லெவலில் இருக்கிற காரணத்தினால யூடியூபே சூப்பரா அந்த மாதிரியான வீடியோஸை ப்ரமோட் பண்ணி கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க சேனல்லையே ரீசெண்டாக 3 வாரத்திற்கு முன்னாடி போட்ட ஒரு பெட் அனிமல் கான்செப்ட் வீடியோ 11K வியூஸ் வரைக்கும் சூப்பராக கெயின் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் சேனலை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறாங்க, எந்த கான்செப்டில் போடுறாங்க, அதை எப்படி யூனிக் டைட்டிலாக கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையுமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், துவாரக் ஃபார்ம் அப்படின்ற சேனலை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் மோஸ்ட்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு யூனிக்கான வீடியோ அப்படின்ற காரணத்தினால யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய மியூசிக்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு சில யூனிக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க சேனலை ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்து நீங்களுமே யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ரெக்வஸ்ட் ஒன்று தான். நீங்கள் உங்களுடைய சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸை அப்லோட் பண்ணும்போது எந்த வகையிலுமே ஹார்ம்ஃபுல்லாக மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த ஒரு விஷயம் யூடியூப் கைட்லைன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா பெட் அனிமல்ஸ் நடக்கிறதையோ அல்லது பேர்ட்ஸ் பறக்கிறதையோ எடுத்து போட்டால் அது ஒரு நேச்சுரலான திங்ஸ், அதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே வராது. ஆனா ஒரு சில மக்கள் பேர்ட்ஸை கட் பண்ற மாதிரியோ அல்லது பெட் அனிமல்ஸை துன்புறுத்துற மாதிரியோ வீடியோஸை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அப்லோடிங் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக யூடியூப் மூலயமா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரியான கான்செப்ட்ல வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க அப்படின்றது என்னுடைய சஜஷன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான நீச்சு ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அட்வான்டேஜ், நம்ம நார்மலாக பேசுகிற வீடியோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மக்களுக்கு இந்த மாதிரியான யூனிக்கான கண்டென்ட்டை காமிச்சோம்னா
கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் சேனல் சூப்பராக க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குறிப்பாக துவாரக் ஃபார்ம் அப்படின்ற யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு அந்த யூனிக்கான கண்டென்ட் மூலியமா 11K வியூஸ் வரைக்கும் சூப்பராக ஒரு ஷார்ட் வீடியோவுக்கு ரீசெண்டாக கெயின் பண்ணாங்க இல்லையா, அதுதான் என்னுடைய ஃபேவரட் வீடியோவுமே. பர்டிகுலராக நான் அந்த வீடியோ லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்து அது மூலயமா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சேனலுமே சூப்பராக க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.